அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்க தமிழ் சுலபமா வாசிக்கிறாங்க, பேசுறாங்க. ஆனா இங்கிலீஷ் வாசிக்கவும் பேசவும் கஷ்டப்படுறாங்க. இங்கிலீஷ்ல சரளமா வாசிக்கவும் பேசவும் வேண்டிய கட்டாயத்துல தான் இப்ப நம்ம உலகமயமாக்கல் சூழ்நிலை இருக்கு. தமிழ் வாசிப்பதற்கும் இங்கிலீஷ் வாசிப்பதற்கும் உள்ள ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்ல பூ நை அப்படிங்கிற 2 எழுத்துக்களை எழுத்து கூட்டி படிச்சா பூனை அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். இங்கிலீஷ்ல CAT எழுதி அதே லாஜிக்கை அப்ளை பண்ணினா நமக்கு கிடைக்கிற வார்த்தை சேட்டி. சேட்டிங்கிற உச்சரிப்பு கரெக்டா இல்ல, கேட் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஏன் அப்படி? தமிழ் போல இல்லாம இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பேர், ஒரு சவுண்ட் இருக்கு. நம்ம ரீடிங் பண்ணும்போது சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். இது மாதிரி பல விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுட்டு உங்க குழந்தைக்கு ஈஸியா ரீட் பண்ண சொல்லி கொடுக்கணுமா? அப்படின்னா என்னோட 2 நாள் ஜாலி ஃபோனிக்ஸ் ஒர்க் ஷாப்ல கலந்துக்கோங்க. வரும் சனி ஞாயிறு, அதாவது 22 பிப்ரவரி 23 பிப்ரவரி இது ஆன்லைன் ஒர்க் ஷாப்பா நடக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 9840053878 நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் சொல்றேன், நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9840053878. ரொம்ப நன்றி. விண்கல் இந்தியாவில் விழ வாய்ப்பு. 2032ஆம் ஆண்டு விண்கல் ஒன்று பூமியை தாக்க உள்ளதாக கடந்த வாரம் கண்டறியப்பட்டது. உடனடியாக உலகம் முழுவதும் உள்ள ஆய்வாளர்கள் கவனத்தை இதன் பக்கம் திருப்பினர். இந்த நிலையில் அந்த விண்கல் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் ஏதோ ஒன்றில் விழலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்றாலும் எங்கு விழுமோ என்ற அச்சம் எழாமல் இல்லை. பூமியை காப்பாற்றும் முயற்சியில் சீனா. ஹாலிவுட் திரைப்படங்களை பொறுத்தவரை பூமியை காப்பாற்றும் முயற்சிகளை அமெரிக்கா தானே செய்யும். ஆனால் தற்போது சீனா அந்த பொறுப்பை கையில் எடுத்துள்ளது. 2024 YR4 என்ற விண்கல் 2032ஆம் ஆண்டு பூமியில் மோத வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை திசை திருப்பும் முயற்சியில் சீனா குதித்துள்ளது. 2028ஆம் ஆண்டுக்குள் அதனை திசை திருப்ப வேண்டிய தேவை இருப்பதால் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையை நோக்கி வரும் ஆபத்து. சிட்டி டெஸ்ட்ராயர் என்று செல்லமாக அழைக்கப்படும் 2024 YR4 விண்கல் 2032ஆம் ஆண்டு பூமியில் மோதுவதற்கான வாய்ப்பு 1.2% இருந்து 2.3% உயர்ந்துள்ளது. அதிலும் குறிப்பாக அந்த விண்கல் சென்னையில் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக நாசா கணித்துள்ளது. ஒருவேளை இந்த விண்கல் பூமியில் மோதினால் அது ஹிரோஷிமா அணுகுண்டை விட 500 மடங்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 54 மீட்டர் அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு 2024 YR4 விண்கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. இது பூமியில் மோதுவதற்கான வாய்ப்பு 2.6% இருந்து 3.1% உயர்ந்துள்ளது. 8 மெகா டன் ஆற்றலை வெளியிடும் இந்த விண்கல் ஹிரோஷிமா அணுகுண்டை விட 500 மடங்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் மும்பை, கொல்கத்தா போன்ற நகரங்கள் அழியலாம். இந்த விண்கல் விழுந்தால் ஏற்படும் அழிவை வீடியோவில் காணலாம். சிலியின் எல்-சாஸ் ஆய்வு நிலைய டெலஸ்கோப்பில் கடந்த ஆண்டு பயங்கரமான காட்சி பதிவானது. பாகுபலி திரைப்படத்தில் பிரபாஸை பார்த்து மிரளும் நாசரை போல விஞ்ஞானிகளும் அதை கண்டு மிரண்டுள்ளனர். ஏனெனில் பூமியை நோக்கி ராட்சத விண்கல் வந்து கொண்டிருந்த காட்சி அது. மேலும் அதன் விட்டம் 177 அடி. 2032 மோதலாம் என கணிக்கப்பட்டது. அதற்கான வாய்ப்பு 2.6% இருந்தது. ஆனால் தற்போது அதன் சதவீதம் 3.1 உயர்ந்துள்ளது.